ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அட்மான்டெக். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருமே வந்து ஆன்லைனில் சில ப்ராடக்ட் வாங்குவோம். இப்போ ஏன் எதுனாலும் இப்போ ஆன்லைனில் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஆன்லைன் மூலமாக வந்து கார் வாங்குகிறோம் அப்படின்னா அதில் இருக்க சில ஏமாற்றங்கள்லாம் இருக்குது. அதை பற்றி தான் உங்களுக்கு நான் இன்ஃபர்மேஷனை கொடுக்க போகிறேன். இந்தியாவில் டிஜிட்டல் மயம் அப்படின்னா அது அனைத்து எல்லா இடத்துலையுமே வந்துட்டு இருக்குது. பல கார் நிறுவனங்கள் கூட ஆன்லைன் மூலமாக தான் வந்து கார்களை விற்பனை செய்ய தொடங்கிட்டாங்க. டெலிவரி என்பது ஷோரூம் மூலமாக நடைபெற்றாலும் முன்பதிவு ஆன்லைன் மூலமாக தான் வந்து அதிக அளவு செய்கிறாங்க. இதில் பயன்படுத்த கார்களை ஆன்லைன் மூலம் வந்து செய்வதும் அதிக அளவு வந்து நடக்கிறது. பல பயன்படுத்தப்பட்ட கார்களை ஆன்லைன் மூலமாக விற்பனை செய்ய பல புதிய நிறுவனங்கள் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. ஆனால் அதில் கார் வாங்குவதற்கு முன்னாடி மிகவும் கவனமுடன் நம்ம இருக்கணும். இதில் சிறிய தவறு இருந்தாலும் நம்ம வந்து ஏமாற்றலாம். ஃபஸ்ட்டு பட்ஜெட் என்ன அப்படின்னு பார்க்கணும். அதாவது முதல்ல உங்களுக்கு கார் வாங்குவதற்கான பட்ஜெட் விலை என்ன அப்படின்னு நீங்கள் நினைத்து வச்சுருக்கீங்க. தேவையில்லாமல் அதிக விலை நிர்ணயித்து உங்களை நீங்களே பிரச்சனையில் சிக்க வேண்டாம். உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த விலைக்கு கார் வாங்குவது வந்து பாதுகாப்பானது. இதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். ஒரு காரை வாங்குறதுக்கு முன்னாடி பல கார் ஷோரூம் சென்று பார்ப்பது போல் இதிலும் வந்து பல கார் விற்பனையாளர்கள் சென்று நீங்கள் காரை வந்து சோதனை ஓட்டம் செய்து சந்தை நிலவரத்தையும் தெரிஞ்சுக்கணும். பலரிடம் கார்களை பற்றி விசாரிப்பது உங்களுக்கு ஒரு தெளிவான முடிவு வந்து எடுக்க உதவும். விற்பனையாளர் வந்து முக்கியமான ஒரு இது. இதில் என்னென்னா அப்படின்னா, நீங்கள் கார் வாங்கும் விற்பனையாளர் வந்து நல்ல மதிப்பு உள்ளவராக இருக்கணும். ஏற்கனவே பல ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்தவராக இருக்கணும். இதற்கு காரணம் என்னன்னா, பல ஆண்டு அனுபவம் வாய்ந்த விற்பனையாளர்கள் நிச்சயம் நல்ல நிலையில் உள்ள கார்களை மட்டும்தான் விற்பனை செய்வாங்க. இதுக்கப்புறம் காரை பற்றின ஒரு விவரம் உங்களுக்கு தெரியணும். நீங்கள் ஒரு காரை தேர்வு செஞ்சிட்டீங்க அப்படின்னா அந்த காரை பற்றி நன்கு விசாரணையை மேற்கொள்ளணும். காரை வாங்குறதுக்கு நீங்கள் முடிவு பண்ணீங்க அப்படின்னா காரின் உரிமையாளர் விவரம், பராமரிப்பு, உதிரி பாகங்கள் மாற்றுவது, இன்சூரன்ஸு, காரோட என்ஜின் நிலை, டயர் நிலை, விபத்து ஏற்பட்ட காரா அப்படிங்கிற விவரம்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். காரை வந்து நீங்களே சோதனை செஞ்சு பார்க்கணும். நீங்கள் காரை வாங்குறதுக்கு முன்னாடி காரை சோதனை ஓட்டம் எடுத்து, அதாவது நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கணும். இதற்கு முக்கிய காரணம் எப்படின்னா, சோதனை ஓட்டல் தான் காரின் உண்மையான நிலை என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு அனுபவம் இல்லைன்றா இதில் அனுபவம் உள்ள ஒருத்தரை வந்து கூட்டிகிட்டு போய் நீங்கள் அதை ஓட்டி பார்க்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் செக் பண்ணணும். காருக்கு முழு இன்சூரன்ஸ் இருக்கணும். அப்படி இல்லைன்னா இன்சூரன்ஸ் விலை என்ன என்பதை பார்த்து அந்த காரின் விலையில் வந்து நீங்கள் குறைச்சிக்கலாம். பணம் செலுத்துறது எப்படின்னா, எப்போதும் பாதுகாப்பான பரிவர்த்தனை தான் நீங்கள் மேற்கொள்ளணும். ஆன்லைன் மூலமாக பணம் செலுத்தினாலும் நேரடி வங்கி செயலி மூலமாக பணம் செலுத்துவது நல்லது. அல்லது கையில் பணம் வைத்துக்கொண்டு காரை வாங்குறது நல்லது. இந்த மாதிரி சில டிப்ஸ் எல்லாமே இருக்குது. இதை நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி நீங்கள் வந்து நியூ காரை வந்து ஆல்ரெடி பயன்படுத்தின செகண்ட் ஹேண்ட் காரை வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வழிமுறைகள்லாம் நீங்கள் பின்பற்றி வாங்குங்க. ஏதோ கார் நல்லாயிருக்கு, பார்க்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் வாங்காதீங்க. அது நீங்கள் வந்து ஏமாற்றப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் சென்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.